சென்னையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். 9வது நாளாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, இப்ப கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இரவிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 9வது நாளாக தற்பொழுது அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் இன்று காலை முதலே தொடங்கிய இந்த போராட்டம் என்பது தற்பொழுது இரவும் நீடிக்கிறது. குறிப்பாக இவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைக்கக்கூடிய 57,000 ஊதியம் என்பது வழங்க வேண்டும். 12 இதுவரைக்கும் 11 மாதம் மட்டுமே அவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வரும் நிலையில் 12 மாதமும் ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே போன்று மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது 9வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 7 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவர்கள் எந்த கல்லூரிகளில் பணிபுரிகிறார்களோ அதே கல்லூரியில் அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று முதல் சென்னையில் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று சென்னையில் 2வது நாளாக மொத்தம் 9வது நாளாக இவர்களின் போராட்டம் என்பது தொடர்கிறது. குறிப்பாக இன்று தற்பொழுது இரவு என்றும் பாராமல் இவர்கள் அவர்களின் செல்போன்களிலும் கூட ஒளிவிளக்கு எரிய விட்டவாறும் இந்த போராட்டத்தில் என்பதை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை, உடனடியாக அரசு எங்களின் கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று பல்கலைக்கழக மானியம் குழு பரிந்துரைத்திருக்கக்கூடிய 57,000 என்பது ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திமுக அரசில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் சரி, அதே போன்று அமைச்சர்களும் சரி, எங்களை முத்தர போக்கில் நடத்துகிறார்கள். குறிப்பாக நாங்கள் 14 ஆண்டு காலமாக தற்காலிக விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகிறோம். ஆனால் இதற்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் அரசு கண்டு கொள்ளாமல் அமைச்சர்களும் அலட்சிய போக்கில் நடந்து கொள்கிறார்கள். அதனால் எங்களின் கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்கும் வரை இந்த இயக்குனர் அலுவலகத்தை விட்டு வெளியேற மாட்டோம். இரவானாலும் சரி எங்களின் போராட்டம் என்பது தொடரும். நிச்சயமாக இந்த அரசு பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்திருக்கக்கூடிய 57,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.